நம்பி நீ யார் என்று சொல்லுவேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி. நம்ம ஐக்கியம் எங்க இருக்கோ அப்படிதான் நம்ம உலகத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, மாடோட சேர்ந்த கண்டு பன்றியோட சேர்ந்த கண்டும் அசுத்தங்களை சாப்பிடும் இல்லையா? அப்போ பன்றி கூட்டத்துக்குள்ள கண்ணுக்குட்டி மாட்டிச்சுன்னா அதுவும் பன்றி சாப்பிட்றத சாப்பிட்டு பண்ணி மாதிரி தான் வாழ ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம ஜெபிக்கிற கூட்டத்தோட இருந்தோம்னா, அந்த காலத்துல அம்மாமாருங்க, பழைய அம்மாமாருங்க, அடுப்பு எரிச்ச அம்மாமாருங்கெல்லாம் இருக்கீங்களா? விறகு வச்சு அடுப்பு எரிச்ச அம்மாமாருங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்து பிள்ளைகளுக்கு கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்குமா தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் அடுப்பு எரிச்சிருப்பீங்களா? அடுப்பு எரிக்கும் போது எப்படி இருப்பாங்க தெரியுமா? அம்மாமாருங்க பச்சை சுள்ளி விரவையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, காஞ்சு போன விரவையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அடுப்பை எரிக்கும் போது முதல்ல எதை வச்சு எரிக்க துவங்குவாங்க? காஞ்சு போன 2-3 சுள்ளியை உள்ள சொருகி பேப்பர்லாம் வச்சு கொளுத்தி எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கொஞ்சம் எரிய ஆரம்பிச்ச உடனே அந்த 3-4 சுள்ளி விறகெல்லாம் உள்ள வச்சு எரிஞ்சிட்டு இருக்கும்போது 2 பச்சை விறகு எடுத்து உள்ள சொல்லிடுவாங்க. அந்த காஞ்ச விறகோட பச்சை விறகு சேர்ந்து கபன்னு எரிய ஆரம்பிக்கும். ஆமென். நமக்குள்ள ஜபாவி இல்லாட்டினாலும், நமக்குள்ள வாஞ்சை விருப்பம் இல்லாட்டினாலும், ஆவிக்குரியவங்களோட சேர்ந்து ஐக்கியப்பட்டு இருக்க ஆரம்பிச்சா நம்மளும் கபன்னு எரிய ஆரம்பிச்சிருவோம். நாம பச்சை விறகா இருப்போம், வேறுபாடு இல்லாதவங்களா இருப்போம், நம்ம உலகத்தை நேசிக்கிறவங்களா இருப்போம். ஆனா பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஜபிக்கிறவங்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கணும்னா நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. இயேசு சொன்னார், என் ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் சொல்றாங்க, எங்கள் ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க ஐக்கியம் யாரோட இருக்கு? குறை பேசுறவங்களோட இருக்கா? உங்க ஐக்கியம் உலகத்து நண்பர்களோட, உலகத்து ஆட்களோட இருக்கா? வேதம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென். அப்ப ஜெபிக்கிறவங்களோட ஐக்கியப்பட்டு இருக்கணும், சேர்ந்து ஜெபிக்கணும். இரண்டாவது என்ன பார்த்தோம்? வரிசையா சொல்லுங்க. முதல்ல ஜெபிக்கிற கூட்டத்தோடு இருந்தால், இரண்டாவது வெளியில நின்று கூப்பிடுற பேதுருவுடைய சத்தத்தை அறிகிறவளாய் காணப்பட்டாள். சிலருக்கெல்லாம் சபையில விசுவாசிகளுக்கு சத்தத்தை அறிகிற கிருபையெல்லாம் இல்லை. என்ன திட்டுறாங்க, என்ன குத்துறாங்க, என்ன உடைக்கிறாங்க, குத்தாம வேற என்ன பண்ணுவாங்க? வசனம் குத்ததான் செய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த சத்தத்தை அறிகிறவர்களுக்கு தெரியும், இந்த வார்த்தை என்ன குத்த வரல, என்ன வாழ வைக்க வந்திருக்கிறது. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ போய் மகா நகரமாகிய நினிவேக்கு சாதகமான பிரசங்கம் பண்ணு அப்படி சொல்லி அனுப்புனாரா? எப்படி அனுப்புனார்? நினிவேக்கு சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தை. எப்படி? விரோதமா, against preaching. ஒரு விரோத பிரசங்கம் பண்ணா நம்மள விட்டுருவாங்களா சார்? அடுத்த சாயங்காலம் கூட்டத்துக்கு கல்லோட வந்துருவாங்க. காணிக்கை எடுத்துட்டு வராங்களோ இல்லையா, இந்த கல்லை புடக்கி பாகில போட்டுட்டு வந்துருவாங்க. இந்த மனுஷன் கதால் அடிக்கணும், இவன் அப்படிலாம் பேசுறாங்க, விரோதமா பேசுறாங்க அப்படின்னு கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆனா விரோத பிரசங்கத்தை பண்ண சொன்னார். அதனாலதான் விரோத பிரசங்கம் பண்ண சொன்னதுனாலதான் ஐயாவை என்ன பண்றாரு? ஏர்போர்ட் ஷிப்பு போர்ட் வரைக்கும் போனார். போர்ட் வரைக்கும் போயிட்டு அங்க இந்த கப்பல்ல ஏறாம அந்த கப்பல்ல ஏறி ஐயா அப்படி சாடி குளிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாரு. ஆமென். நினிவேக்கு போற கப்பல்ல ஏறல, தர்ஷீஷுக்கு அப்புறம் போற கப்பல்ல என்ன பண்ணிட்டார்? அன்னைக்கு தர்ஷீஷ், இன்னைக்கு என்ன பேரு? அன்னைக்கு தர்ஷீஷ், இன்னைக்கு பிரிட்டன். தர்ஷீஷ் அப்படி அது நிறைய இருக்குது. உலக போரை பத்தி எல்லாம் பேசும்போது கத்தரி சித்தமான ஈவினிங் பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன் ஆமா, ரொம்ப பலவீனமா இருந்துச்சு தொண்டை. இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னால் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க உபவாச ஜெபம் பண்றீங்க. 10 நாளைக்கு முன்னால் அந்த த்ரோட்ல நல்ல ஒரு வலி ஆரம்பிச்சிச்சு. இந்த வலி அப்படியே கழுத்து பகுதிக்கு பின்னால இந்த பகுதியெல்லாம் காதெல்லாம் வலி. 10 நாள் கஷ்டப்பட்டாங்க. இடையில ஒரு வாரம் தான் அது குறைஞ்சிருந்துச்சு. மறுபடியும் நேற்று இங்க
சத்தமா கொஞ்சம் பேசினே திடீர் இந்த பாதி பிரசங்கத்துல நல்ல வலி ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வீட்டுக்கு போன உடனே சொன்ன பின்னால வலி, இந்த தலையெல்லாம் மறுபடியும் வலி. அதனாலதான் நான் இன்னைக்கு பாஸ்டர்கிட்ட காலையில வர முடியாத சூழ்நிலை பாஸ்டர்னு சொல்லிடலாம்னு நினைச்சேன். கஷ்டமா இருந்துச்சு. சரி அப்படி செய்யக்கூடாது. அப்பதான் மனைவி சொன்னா, நான் இருக்கேன், சரி நீ ஒரு அரை மணி நேரம் பேசணும்ல, இது நான் பேசணும்னு சரின்ட்டான். அவள் ஹெவன் டேபிள் எல்லாம் பேசுவான். அல்லேலூயா. நல்ல ஊழியத்துல கர்த்தர் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தம்பி கூட சேர்ந்துதான் இன்னைக்கு பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சுக்கிட்டு, தம்பி படிக்கிறாரு விஷன் தியாலஜில தான், அவங்களும் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஒரு கம்பெனி வச்சிருந்தா, ஒரு கம்பெனியுடைய எம்டி அவர். ஆனா கர்த்தர் அழைச்சப்போ அவன் அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, மற்றவங்களுக்கு வேலை கொடுத்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு முழு நேர ஊழியத்தில் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பிரைஸ் காட். அப்போ அந்த சத்தத்தை அறியணும். ஆனா இவன் போய் பிரசங்கம் பண்ணது என்ன? நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணினா. இந்த பண்ணப்பட்ட பிரசங்கத்துக்கு தலைப்பண்ண என்ன பிரசங்கம்? ஆசீர்வாத பிரசங்கமா விரோத பிரசங்கம்? பிரசங்கத்துக்கு தலைப்பண்ண விரோத பிரசங்கம். இந்த விரோத பிரசங்கம் அந்த நினிவேயை அழிச்சு போட்டுச்சா பாதுகாத்துச்சா? சொல்லுங்க. பண்ணது என்ன பிரசங்கம்? விரோத பிரசங்கம். ஆனா அந்த விரோத பிரசங்கம் தான் 40 நாளில் அழிய வேண்டிய நினிவேயை அழிவிலிருந்து விடுதலையாக்கி வாழ வைத்தது, பாதுகாத்துச்சு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல கடுமையான வார்த்தைகள் வருதுன்னா, ஐயோ இப்படி பேசுறாங்களே, ஆவியானவர் இப்படி பேசுவாரா அப்படிலாம் நினைக்க கூடாது. கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுகிற மனதும் காது இருக்கணும். இந்த சத்தம் தான் என்னை பாதுகாக்கிற சத்தம், இந்த சத்தம் தான் என்னை விடுவிக்கிற சத்தம், இந்த சத்தம் தான் என்னை வருகைக்கு ஆயத்தமாக்கிற சத்தம். ஹல்லேலூயா. ஏன் நான் பேசுறதுக்கு தயங்கணும்னா, காலையில ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சேன்னா, என் கையில மைக் வந்துருச்சுன்னா, நான் என்னதான் பலவீனமா இருந்தாலும் அமைதியாலாம் பேச எனக்கு தெரியாது. ஆவியில நிரப்பி ஜீவனை கொடுத்துதான் பேச தெரியும். ஆமென். சோ பலவீனமா இருந்தாலும் அப்படிதான் பேசுவோம். பிரைஸ் காட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஜீவன் ஆண்டவருடைய ஒரு சமூகத்துல போனா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. லிசன், நல்லா கவனிக்க. அப்போ சத்தத்தை அறிகிறவளா இருந்தால் மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்க? மூணாவது பாயிண்ட் என்ன? ஓடினாள். அதுல எங்க ஓடினாளா? இந்த வசனம் எப்படி இருக்கு? அவள் என்ன பண்ணா? படிக்க, இந்த வசனத்தை படிங்க. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி. எங்க ஓடி? எங்க ஓடி? நம்ம ஜனங்க வெளியில சாடி ஓடுறதுல தான் இருப்பாங்க. எப்படா சபையை விட்டு வெளியே ஓடலாம்னு தான் இருப்பாங்க. ஆமென். எப்படா சபையை விட்டு, எங்க சபையில அப்படி ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு, எப்படா சபையை விட்டு வெளியே ஓடலாம். ஆமென். அதை அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கிறோம்? தடவி கொடுத்து தொட்டு கொடுத்து பவுடர் போட்டுலாம் கிடையாது. ஆமென். ஒரு பிரசங்கத்துல சொன்னேன், பதவி ஆசை உள்ளவங்க, பதவிக்காக பொறுப்புக்காக உள்ள வந்தவங்க எல்லாம் ஆமென் சோதனை பிரச்சனை எல்லாம் நிக்க மாட்டாங்க, வெளியே ஓடுறதுல தான் இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, வெளியே ஓடுற ஆட்கள்லாம் இப்படிப்பட்டவங்க. நீங்க அடையாளம் காண்பீங்கன்னு உடனே இந்த சமயத்துல நம்ம வெளியே ஓடிட்டு நம்ம அடையாளம் கண்டுக்கிடுவாங்களோன்னு நினைச்சு ஓடாம உள்ள அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. விற்கவா கக்கவா நம்ம கரெக்டா வைப்போம்ல, செக் எங்க வைக்கணுமோ கரெக்டா வச்சு விட்டுறோம். அதே போல பவுடர் போடுறது இல்லை. இப்போ வெளியே சாட முடியாம சாடுனா நம்மள எல்லாரும் என்ன கண்டுருவாங்க, அடையாளம் பார்த்துருவாங்க, நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால இப்போ வெளியே ஓட முடியாம உள்ளே இருக்க முடியாம இருக்கா, உள்ள வச்சு நம்ம அடின்னு அடிக்கிறது. எதுக்கு அடிக்கிறது? எதுக்கு அடிக்கிறது? அவருக்கு நமக்கு என்ன பகையா, கசப்பா? அவரை அடிக்கணும்னு நமக்கு ஆசையா? இல்ல. ஷார்ட்ஸ்ல ஒண்ணு ரொம்ப வைரலா போன ஷார்ட்ஸ், அதுல பேசி இருக்கிறேன். என்னன்னா, ஒரு கல்லு உடைக்கிற வேலை செய்கிற ஒருத்தான். பிரைஸ் காட். அங்க நான் அந்த கன்னியாகுமரி போற வழியில நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஒரு முறை கிரைண்டருக்கு கல்லு கொத்துறதுக்கு நான் கிரைண்டர் கல்லை தூக்கிட்டு போயிருந்தேன். அப்ப அவங்க கொத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தா, பார்த்தா அப்பதான் எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிற சிலை, அழகான ஒரு சிலை என்ன பண்ணுச்சா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அழகான சிலை. அல்லேலூயா. அது அதை பார்த்து வெளியில இருக்கிற கல்லு கேட்டுச்சான், ஏய் வரவனா என்ன மிதிச்சு தாண்டி உள்ள போறான், ஒன்ன பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறான், நீயும் கல்லு நானும் கல்லு, இது நமக்கு தான் தெரியும். ஆனா ஒன்ன கையெடுத்து கும்பிடுறான், என்ன மிதிச்சுக்கிட்டு போறானே, இது நியாயமான்னு கேட்டுச்சான்.
உடனே உள்ள இருக்கிற கல்லு சொல்லிச்சான், ஏய் ஒருத்தன் வந்தான் சுத்தியை தூக்கிட்டு உன்னை 2 அடி அடிச்சான், நீ உடைஞ்ச, தூக்கி கீழே ஒரு கல்ல படி மேல ஒரு படியா உன்னை போட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் அப்படி அல்ல, இந்த கண்ணை கொண்டு வர்றதுக்கு என்ன 2000 அடி வாங்கி இருக்கிறேன், இந்த காது கொண்டு வர்றதுக்கு 4000 அடி வாங்கி இருக்கிறேன், இந்த அழகான உதடுகளும் இந்த முகமும் வருவதற்கு நான் 10,000 அடி வாங்கி இருக்கிறேன். இப்படி அடிமேல அடிமேல அடி வாங்கினதுனாலதான் இன்றைக்கு அழகாய் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் குத்துறாங்க, வசனம் ஏன் உடைக்குது, ஏன் குத்துது, ஏன் அடிக்குது? உங்களை அழகாக மாற்றுவதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். சில அடிக்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா, அந்த கண்ணை வச்சு அடிப்பான், பார்த்திருக்கீங்களா? 2000 அடி 3000 அடி வாங்கினாதான் அந்த அழகான கண்ணு வரும். ஒரு கண்ணுக்கே அவ்வளவு அடி. ஆமென். ஒரு கண்ணை உருவாக்குறதுக்கே அவ்வளவு அடினா நம்மள கண்மணி போல கர்த்தர் உருவாக்குவதற்கு எத்தனை பாடுகள், எத்தனை பாதை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இடையில ஒரு புதிய பாடலை ஆண்டவர் தந்தார். ஆமென். எத்தனை பாதைகள் என்னை கடக்க வைத்தீர், எத்தனை பாடுகள் என்னை சகிக்க வைத்தீர், எத்தனை சோதனை சகிக்க வைத்தீர், எத்தனை வேதனை என்னை ஜெயிக்க வைத்தீர். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், முழு மனதோடு ஆராதிப்பேன் நான். கையை தட்டி சொல்லுங்க, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், முழுவதும் ஆராதிப்பேன் நான். எத்தனை பாதைகள் என்னை கடக்க வைத்தீர், எத்தனை பாதைகள் என்னை நடக்க வைத்தீர், எத்தனை சோதனை என்னை ஜெயிக்க வைத்தீர், எத்தனை வேதனை என்னை சகிக்க வைத்தீர். இவ்வளவு பாதையும் இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு சோதனையும் வேதனை எதுக்கு தெரியுமா? நம்மை அவருடைய சாயலாய் அழகாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. எல்லாம் இந்த பாட்டை பாடுறோமோ இல்லையான்னு தெரியல. இந்த பாதையில போய் உருவாக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து அன்னைக்கு பரலோகத்துல இந்த பாட்டு சத்தம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் யார் இவர்கள். அல்லேலூயா. எப்படி அழகா மாறிச்சு, எப்படி அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவன் எங்கெங்கயோ நின்று பார்க்கிறான் பிள்ளையா. அவன் ராஜா சொல்றான், லே உங்களை சபிக்க நான் கூப்பிட்டா போய நீ வந்து ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உடனே அவன் சொல்றான், ராஜா போச்சுக்கிட்டாதீங்க, சாரி ஐயா, நான் இங்க இருந்து பார்க்கும்போது ஜனத்தை ஆசீர்வாதமா தான் என் கண்ணுக்கு தெரியுது. நீங்க ஒண்ணு பண்ண, மலையில பலியை ஆயத்தம் பண்ணுங்க, அங்க நின்று பாக்குறேன், ஏதாவது குறை தெரியும் போட்டு சபிச்சிடுறேன். அங்க போய் நின்று பாக்குறான், அங்கேயும் சொல்றான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை, எந்த பக்கத்துல நின்று பார்த்தாலும் அந்த ஜனத்தை கட்டறவங்க கண்ணுக்கு அழகாக காமிச்சா. சபிக்கிறதுக்காக அந்த ஜனத்தினுடைய குறைய காமிக்கல. ஏன்னா இந்த தெய்வத்துக்கு தெரியும் இந்த ஜனத்தை கண்டு நடத்தி கொண்டு வந்த பாதை அப்படிப்பட்ட பாதை. வனாந்தர வழியா நடந்து வருகிற ஜனம், உடைச்சு உருவாக்கப்படுகிற ஜனம். இந்த ஜனம் எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் பிள்ளையாவின் கண்ணுக்கு ஆசீர்வதிப்பதற்காக அழகாகத்தான் தெரிகிறது. ஆமென். அல்லேலூயா. வெளியே சாடி ஓடுறது நினைக்க கூடாது. அவ பேதுருவின் சத்தத்தை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நமக்குள்ள இருந்தா வெளியே ஓடுகிறவர்களா இருக்க மாட்டோம். அவள் உள்ளே ஓடினாள். எங்க ஓடினா? சத்தமா வெளியே ஓடினாள். என் காலுக்கு 1-2 ஏதோ வெளியே ஓடினாள்ன்ற மாதிரி கேட்டுச்சு. அப்படி யாரும் சொல்லல, சொல்லி உள்ளே ஓடினாள். எங்க ஓடினாள்? சபைக்குள்ளே ஓடணும், அறைக்குள்ளே ஓடணும். அவன் அறைகளுக்குள்ளே ஓட வேண்டும். அல்லேலூயா. பிரசன்னத்துக்குள்ளே ஓட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? பிதற்ற உங்க பேர் என்ன?
உழப்புறவங்க, பெதத்துறவங்க, அவங்க பேர் என்ன? பைத்தியம்னுவாங்க. உங்களுக்கு பேர் என்ன? பெதக்கிறவங்க லூசு மாதிரி பேசாது சொல்லுவாங்கல்ல இல்லையா? அப்படி சொல்ல மாட்டீங்களா நீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா அப்படி சொல்ல மாட்டீங்களா? அவன் லூசு மாதிரி பேசாத. இப்ப போய் பேதர் வந்திருக்கிறான், பைத்தியக்காரியா நீ? இப்ப உள்ள ஓட்டுறது உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? புரிஞ்சுக்கிடாம பேசக்கூடியவங்கள. சில சமயத்துல உள்ள இருக்கிற ஆளும் உங்களை புரிஞ்சுக்கிடாம பேசலாம். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆளு குதிரை இருந்துச்சான். என்ன சத்தமா சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? குதிரை. அந்த குதிரை நோய்வாய்ப்பட்டு கிடந்துச்சான். இப்ப அந்த குதிரைக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணாரா, குதிரைய குணமாக்குறதுக்கு தூரத்துல இருந்து ஒரு டாக்டரை வர வச்சார். இந்த டாக்டர் இந்த குதிரையை சோதித்து பார்த்து சொன்னாரா, இதுக்கு ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணி இருக்கு, பயங்கரமான வியாதி, நான் மருந்து தரேன், 3 நாளைக்கு மருந்து தரேன், 3 நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம், 3 நாள் மருந்து சாப்பிட்டு 4வது நாள் இது எழுப்பி நடந்துருச்சுன்னா இதை கொல்ல வேண்டாம், இல்லைன்னா 4வது நாள் இந்த குதிரையை என்ன பண்ணிடணும், கொலை செய்திடணும், கொன்னுடணும், இல்லைன்னா இந்த வைரஸ் மற்ற மிருகங்களுக்கும் பரவிடும், நாட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு முதல் நாள் மருந்து கொடுத்துட்டு போனாங்க. குதிரை படுத்த படுக்கையில இருக்கு. இது அந்த வீட்டுல இருந்த ஒரு ஆடு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். மருந்து கொடுத்துட்டாங்க முதல் நாள். இந்த ஆடு மெல்ல பக்கத்துல வந்து சொல்லிச்சான், ஏய் உன்னை கொண்டுருவாங்க, சீக்கிரம் எழுப்பி நடந்துரு எப்படியாவது அப்படி சொல்லிட்டு போயிடுச்சான். 2வது நாள் டாக்டர் வந்தாரு, குதிரை படுத்த படுக்கையாவே இருக்கு, பாக்குறாரு. 2வது நாளும் மருந்து கொடுத்துட்டு போறாரு. 2வது நாள் அந்த ஆட்டுக்குட்டி வந்து சொல்லிச்சான், ஏய் பார்த்துக்கோ, 2வது நாள் மருந்து ஆயிட்டு எப்படியாவது எழுப்பிடு, இல்லைன்னா கொண்டு விடுவாங்க அப்படின்ட்டு போயிடுச்சு. 3வது நாள் மருத்துவர் வந்தார். 3வது நாள் மருந்து கொடுத்தார். மருந்து கொடுத்துட்டு பாரு, 3 நாள் கொடுத்துட்டோம், இன்னைக்கு 1 நாள் வெயிட் பண்ணுவோம், நாளைக்குள்ள இந்த குதிரை எழுப்புனா ஓகே, இல்லைன்னா நாளைக்கு இந்த குதிரை என்ன பண்ணிடணும், கொன்றுவோம் அப்படின்ட்டு போயிட்டார். இப்ப 3வது நாள் அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்துல வந்து நின்றுட்டு, உனக்கு கொன்னுருவாங்க பார்த்துக்கோ, இன்னைக்கு 1 நாள் தான் கடைசி சான்ஸ் உனக்கு, அக்கா நீ ஒண்ணு யோசிக்காத, முயற்சி பண்ண, ட்ரை பண்ண, நீ எழும்பிடுமா, நீ எழும்பிடுன்னு கொஞ்ச நேரம் பக்கத்துல நின்று பேசி அதை உற்சாகப்படுத்தி, இந்த ஆட்டுக்குட்டி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உன்னை கொன்றுவாங்க பார்த்துக்கோ, நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே, எழுப்பிடு, நாளைக்கு நீ உயிர் இருக்க மாட்டே, உயிர் காப்பாற்றப்படணும்னா எழுப்பிடு அப்படின்லாம் சொல்ல அதுவும் முயற்சி பண்ணி மெதுவா எழுப்பி நின்ன பிற்பாடு குதிரைக்கு ஒரு பலன் வந்துருச்சு. அது லேசா நடக்க ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு, சாப்பிட்ட உடனே பலன் வந்துருச்சு. இப்ப அந்த குதிரை அந்த கிரவுண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. குதிரைக்கு சொந்தக்காரர் சாயங்காலம் அந்த பக்கம் வரும்போது குதிரை நல்லா ஓடிட்டு இருக்கு. ஓடினதை பார்த்த உடனே குதிரை ஓனருக்கு சந்தோஷம். உடனே போன் பண்ணிட்டார் மருத்துவர், ஐயா நீங்க கொடுத்த மருந்து வேலை செய்திருச்சு ஐயா, குதிரை பிழைச்சிடுச்சு, குதிரை நல்லா ஓடுது, அதனால நான் உங்களுக்கு விருந்து செய்யணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க ஐயா, என் வீட்டுல ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆட்டை அடிச்சு விருந்து செய்திடுறேன். மறுநாள் அந்த ஆட்டை அடிச்சு விருந்து செய்துட்டாரா? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த குதிரை எழுப்பி நடக்கிறதுக்கு காரணம் மருந்து இல்ல, எது காரணம்? ஆடு. ஆனா கடைசியில இந்த ஆட்டுக்கு வந்த நிலைமை என்ன? உள்ள ஓடும் போது சில சமயத்தில் நீங்க பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கலாம், பயனுள்ளவங்களா இருக்கலாம், நம்ம கிருபை உள்ளவங்களா இருக்கலாம். சபைக்குள்ள ஸ்தாபனத்துக்குள்ள ஓடி வரும்போது சில நம்மள புரிஞ்சுக்கிடாம நம்மையே பலியாக்க பார்ப்பாங்க, நம்மையே வெட்டி போட பார்ப்பாங்க, நம்மையே கொலை செய்ய பார்ப்பாங்க. ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமானுக்கு ஒரு சோதனை அநேகம் ஆயிரம், ஆனால் அதை எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலையாக்கி காப்பாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அந்த
அந்த கதையில ஆடு, குதிரையை ஓட வச்ச ஆடு. நம்ம சொந்த வாழ்க்கையில குதிரை நம்ம தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் குதிரை நம்ம தான். இந்த குதிரையை ஓட வைப்பதற்காகவே அந்த ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால இந்த குதிரை எழும்பி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. எங்க ஓடணும்? உள்ள ஓடி வரணும். அறைக்குள்ள ஓடி வரணும். பிரசன்னத்துக்குள்ள ஓடி வரணும். தெய்வ சமூகத்தை தேடி ஓடி வரணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் தக்க சபையிலே கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரா? இன்னைக்கு சில பேர்ல வந்து பெரிய சபை. நாகர்கோயில்ல ஒரு வியாதி வந்திருக்கு. இப்போ நாகர்கோயில்ல இருக்கிற வியாதி என்ன தெரியுமா? எங்க இருக்கிறவனும் சபையில ஏதாவது பிரச்சனையா பண்ணிட்டு, சபையில ஏதாவது கொலைப்படி பண்ணிட்டு உடனே சாம் ஜாய்சன் சபையை தேடி ஓடுறது. அங்க போனா யாருங்க பின்னால உட்கார்ந்துட்டு அழகா கட்டடம், அழகா ஏசி, ஹalleluya அந்த ஆளை பிடிச்ச உடனே வெளியில வர்றது. இவன் காணிக்கை போட்டாலும் கேட்கறது காலையில, காணிக்கை போடாட்டினாலும் கேட்கறது காலையில. ஏன்னா அங்க ஏற்கனவே வருமானம் அதிகம். இவன் போட்டுதான் போட்டானா இல்லையான்னு அங்க தெரியணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. ஹalleluya. சில சிட்டிஸ் எல்லாம் இந்த வியாதி வந்து பெரிய சபை மெகா சர்ச்சை பார்த்து போறாங்க. அங்கதான் ஆண்டவர் இருக்காரு, இதெல்லாம் ஆண்டவர் கிடையாது. சிலர்லாம் பாருங்க, பணக்காரங்கலாம் வியாதி வந்துச்சுன்னா அப்போதான் போவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கதான் என்ன பண்ணுவான்? கிட்னியை திருடி, லிவரை திருடி, விட்டா ஹார்ட்டையை திருடிட்டு ஒன்றும் இல்லாம பொட்டியில வச்சு அனுப்பிடுவோம். அப்படிதானே? அப்போலோ போனவங்கலாம் உயிரோட வருவாங்களா என்ன? அம்மா அப்போலோ தானே போனாங்க. ஆமாவா இல்லையா? அதனாலதான் கலைஞர் அப்போலோ பக்கமே தலை வைக்கல. அவருக்குன்னு காவேரின்னு ஒண்ணு வச்சிருந்தார். அதனாலதான் மனுஷன் 97 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் அப்போலோ போயிருந்தாங்கன்னா 67 முடிச்சு விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அம்மா போனது அப்போலோ தானே, சும்மா தானே வந்துட்டாங்க. அப்போலோ போனாலும் இல்லை. அப்ப அப்போலோல தான் டாக்டர் இருக்காங்களா? இல்ல. சாதாரண இடத்துலயும் வைத்தியம் பார்க்கறவங்க, நேசிக்கிறவங்க, நல்ல வைத்தியம் பார்க்கறவங்க எல்லா இடத்துலயும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இங்க அப்போலோ போயிட்டு சாதாரண ஹாஸ்பிட்டல் இங்க பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க. அல்லேலூயா. அப்ப சாதாரண ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர் சொல்றத கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா, டாக்டர் சொல்ற அறிவுரைய கண்டிஷன்ஸை ஒத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, எனக்கு சமீபமா ஒரு அம்மா தெரியும். ஒரு வாரம் என்ன பண்ணாங்க, சளி பிடிச்சு வீசிக்கல இருந்தாங்க ஒரு அம்மா. இன்னைக்கு காலையில பார்த்தா அவங்க கொஞ்சம் டயர்டா இருந்தாங்க. என்னென்ன ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும், என் மனைவிக்கு கூட தெரியல. அம்மா காலையில இருந்து டயர்டா இருக்காங்களே நினைச்சுக்கிட்டோம். ஆனா ரகசியம் எனக்கு தெரியும். நேற்று ராத்திரியே எனக்கு தெரியும். என்ன ரகசியம்னா, கொஞ்சம் உடம்பு சரியான உடனே நேற்று நைட்டு போய் என்னது சாப்பிட்டுருக்காங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன சாப்பிட்டாங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அதனால இன்னைக்கு காலையில இருமல். அப்போல்லாம் போனாலும் இது எதுக்கு சொல்றாங்கன்னா, கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. சளி பிடிச்சா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, கூல்ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது, சுகர் வந்தா சுகர் போட்டு சாப்பிடக்கூடாது. விசுவாசத்துல செய்யறது வேற. ஆனா இப்படி எல்லாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒண்ணு கீழ்ப்படியாம அப்போலோல போய் நல்ல சீனிய வாரி உள்ள தள்ளிட்டு, நல்ல லட்டு ஜிலேபி திருப்பதி லட்டா வாங்கி 10 லட்டா உள்ள போட்டுட்டு அப்போலோ போனா எனக்கு சுகமாகல அப்படின்னா நடக்குமா? எங்க போனா அப்போலோ போனாலும் சரி, அடுத்த வீதியில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, ஆமென், டாக்டர் சொல்றத கேட்டு வாழ்ந்தோம்னா வியாதி குணமாகும். ஆமென். மருந்த கரெக்டா எடுத்தா வியாதி குணமாகும். அல்லேலூயா. அதே போலதான் பெரிய சபைக்கு போனதான் பரிசுத்தமாகும் கிடையாது. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சபையில இருக்கிறது தான் பாக்கியம், பெரிய சபையில இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நீங்க யாருன்னு அந்த ஊழியக்காரருக்கு தெரியாது. 2000 பேர் உட்கார்ந்து இருந்தா கடைசி ரோல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நானும் சில சபைக்கு போவேன், நிறைய சபை இப்படிதான் போவோம். 5000 பேர் உள்ள சபை, 7000 பேர் உள்ள சபை. பெங்களூர்ல சிவாஜி நகர் ஸ்டேடியத்துல ஒரு மீட்டிங் நடத்தணும். அந்த மீட்டிங்ல எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னா 18000 பேர் கூடி இருந்தாங்க. எத்தனாயிரம் பேரு? 18000 பேர். அதுல கிரவுண்ட்ல கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் உட்கார்ந்து இருக்கிறவங்க முகங்கள் தெரியாது. முன்னாடி யாரு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து சொல்றாரு, பாஸ்டர் நான் அந்த மீட்டிங் வந்திருந்தேன். அப்படியா? எங்க இருங்க? நான் பின்னால இருந்தேன். எனக்கு எங்க தெரியும் பின்னால இருந்தது? அவர் வந்தேன்னு சொன்னாலும் நான் நம்பிதான் ஆகணும், வராமலே வந்தேன் பின்னால இருந்தேன்னாலும் நம்பிதான் ஆகணும். இங்க
பிரதர் இன்னைக்கு கூட்டத்துக்கு வர, என்ன பிரதர் கூட்டத்துக்கு வரலன்னா அவர் ஒன்றும் எஸ் ஆக முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரண்டர் தான் ஆகணும். ஆமா வரல, மன்னிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் வந்துடுறேன். இதே ஒரு 5000 பேர் உள்ள சபையா என் சபை இருக்கும் போது அவருக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்றாரு, வந்த மாஸ்டர் பின்னால உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சரி வந்திருப்பார் போல் இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு விசுவாசத்துல வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். ஆமா, ஊழியக்காரங்க ஒரு விசுவாசத்துல வந்திருப்பாரு போல் இருக்கு அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமான்னு சொல்லுங்களேன். பெரிய சபை அருப்புக்கோட்டையில ஒரு பெரிய சபைய நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ என் சபையில இருக்கிற ஒரு கிராம ஊழியத்துல ஒரு புதுசா ஒரு சர்ச் கட்டிட்டு இருக்கிறோம். அந்த ஊழியத்துல கதவு கிடையாது, ராபோஜன கூட்டம். அந்த ஊழியத்துல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த சபைக்கு அருப்புக்கோட்டை சபையில ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். அப்ப அந்த லாஃப்ட்டுக்கு மேல, லாஃப்ட்டுக்குள்ள எதுவும் பூச்சி வேலைலாம் நடக்கல, தளம் போடல, கதவெல்லாம் கிடையாது. லாஃப்ட்டுக்கு மேல ஒரு ஓரமே என்னோட பொருள்லாம் சிலது இருக்கும், பைபிள் பாட்டு புக் அப்படிலாம் இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு 6500 ரூபாய் வச்சுட்டு ஒரு சின்ன வாக்குமேன், அன்னைக்கு வாக்குமேன் ஹெட்செட் கேசட் போடுற சின்ன வாக்குமேன் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் ஒன்று வச்சுட்டு வந்திருக்கேன். எங்க சபை விசுவாச பிள்ளைகளுடைய பிள்ளை தான், வாலிப பையன் ஒருத்தான். கூட்டத்துல தான், பெரிய சபை கூட்டத்துல தான் உட்கார்ந்து இருந்தான். அந்த பெரிய சபையில அவன் கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் பிரசங்கத்துக்கு எழும்பி கொஞ்ச நேரத்துல அவன் வெளியே போயிட்டான். இங்க இருந்து அந்த பிரான்ச் சபை இருக்கிறதுக்கு டிராவல் டைம் 1/2 மணி நேரம். டக்குன்னு பைக் எடுத்துக்கிட்டு நேரா போனவன், இல்ல பாட்டு பாடி ஆவியில நிறையும் போது அவன் எழுப்பி போயிட்டான். போனவன் அங்க போய் அந்த வாக்குமேனையும் திருடிட்டு அந்த பைசாவையும் திருடிட்டு பிரசங்க சமயத்துல உள்ள வந்து உட்காந்துட்டான். பிரசங்க பாதி பிரசங்கத்துல உள்ள வந்து உட்காந்துட்டான். அல்லேலூயா. வந்தது உட்கார்ந்தது எதுவும் தெரியாது. கூட்டத்தோட கூட்டமா அப்படி பார்த்தா ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. பிரைஸ் எல்லாம் கூட்டம் முடிச்ச உடனே அங்க இருந்து எனக்கு போன் வருது. இங்க விசுவாசிங்க ராபூஜனெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்க போய் அவங்க சனிக்கிழமை நைட்டு அங்க தங்கி ஜெபம் பண்றவங்க அங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதை எடுக்கணும்னு போனா அங்க எல்லா ட்ரெஸ்ஸும் தூக்கி வீசி எரியப்பட்டிருக்கு. அங்க இருந்து போன் பண்றாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி. போய் பார்த்தா காணோம். அல்லேலூயா. அவனையும் எங்க இதுல பியூட்டி என்னன்னா, இதை கண்டுபிடிக்கிற இந்த போனை கேட்ட உடனே நாங்க விசுவாசிங்க சிலர் என்ன கூட்டிட்டு போனாங்கல்ல, அதுல அந்த பையனை என் கூட சேர்ந்து வாரான். கண்டுபிடிக்கிறோம், திருடன் கல்லனை கண்டுபிடிக்கிறது அவனை என் கூட வாரான். போயிட்டே இருந்தோம். போயிட்டு பார்த்த உடனே மேல கை வச்சு பாக்குற பைசா இல்ல, வாக்குமான் இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பக்கத்துல பாக்குற கடலை மிட்டாய் பாக்கெட் வச்சிருந்தேன், அது இருக்காங்க. உடனே கடலை மிட்டாய் பாக்கெட் எடுத்து வந்த விசுவாசிகள் 4 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு அந்த மாஸ்டர் காணா போயிட்டு இந்த நேரத்துல கடலை மிட்டாய் சாப்பிட கொடுக்குறீங்களே. நான் சொன்னேன், கடலை மிட்டாய் கொடுக்காம கமந்தடிச்சா அழ சொல்றீங்க, சாப்பிடுங்க கடலை மிட்டாய். கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா தோத்துறோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். எனக்கு முன்னாலதான் இந்த பையன் நிக்கிறான். ஒரு அபிஷேகம் வந்துச்சு. உடனே ஆவியில நிறைஞ்சு, நீ தானே எடுத்த அப்படின்னு உருட்டு புரண்டு கதறி, நான் எடுப்பனா அப்படின்னு கதறி அழுதான். கடைசியில அவன் தான் எடுத்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வீட்டை விட்டே ஓடுனா அவன் வாழ்க்கையை எப்படி இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு தெரியல. அவன் வீட்டை விட்டு ஓடின பிற்பாடு அவங்க அப்பா அம்மா அந்த வாக்குமானை எடுத்துட்டு வந்து, இது வீட்டுல இருந்துச்சு, என் பையன் தான் அதை செய்திருக்கிறான் பாஸ்டர், மன்னிச்சுக்கிடுங்க, இந்த வாக்குமானை கொடுத்துட்டு போனாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க. கூட்டத்தோடு கூட்டமா இருந்தா அப்படிதான், கோழி மாதிரி தான், கோழி குஞ்சு மாதிரி தான். என்று சொன்னால கூட்டத்தோடு கூட்டமா கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்கணும். ஆனா நீங்க கழுகு குஞ்சா மாறணும், உன்னதத்துல பறக்கிற கழுகா மாறணும்னா ஆமென், உள்ள ஓடி வரக்கூடியவர்களாய், கர்த்தருக்காக ஓடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பல காரியத்தை சொன்ன, இதை பேசினாலே டைம் ஆயிடும். ஒரு காரியத்தை கர்த்தர் நேற்றுதான் இந்த வார்த்தை எனக்கு உணர்த்தினார். இதை இன்றை உங்க மத்தியில் இதை சொல்ல சொன்னார். அதை சொல்லிட்டு போறேன். பிரைஸ் காட். ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். சத்தமா படிங்க. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். இந்த 50வது நாள்ல ஆமென், எப்போ எப்படி அந்த மேல் வீட்டிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கியதோ, அக்கினி இறங்கியதோ, ஆமென், 50ஆம் நாளிலே மேல் வீட்டின் அனுபவம் உண்டானதோ, அதே போல இந்த 50 நாள் இந்த ஜெபத்தை நீங்க முடிக்கும் போது உங்க வாழ்க்கை, உங்க சபை ஒரு மேல் வீட்டின் அனுபவமாய் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தை தான் உங்க சபையில நிறைவேற போகுது. இதுதான் இந்த 50 நாட்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனம். படிங்க, சத்தமா படிங்க.
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் ஏன் முந்தின ஆலயத்தின் மகிமை பிந்தின ஆலயத்தின் மகிமை என்றாரு? இந்த ஆலயத்தின் மகிமை பயங்கரமா இருக்கும், பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு போலாம். ஏன் முந்தின ஆலயத்தின் மகிமையோடு ஒப்பிடுகிறார்? முந்தின ஆலயத்தை பார்த்தவர்களில் சிலர் இப்போது இருக்கிறார்கள். ஆமென். இப்ப அவங்க கண்ணு பார்க்க போது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க போகிறது என்று. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை இப்போ ஏந்தரா தெரியுமா? இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கும்படியாக முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்த உங்களை கர்த்தர் காப்பாற்றி உயிரோடு வைக்க போகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வியாதியில செத்து போயிடவனோ, இந்த பிசாசின் போராட்டத்துல செத்து போயிடவனோ, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமோ. கர்த்தர் சொல்றார், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணு நடக்காது, உன்னை யாரும் தொட முடியாது, உன்னை நான் காப்பாற்றுவேன், உனக்கு நான் நீர் பாய்ச்சுவேன், உன்னை நான் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை வச்சிருக்கிறதே, உன்னை காப்பாற்றி வைத்திருக்கிறதே இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்ப்பதற்காகத்தான். சிலருக்குள்ள இப்படி ஒரு கேள்வி இருக்கு, என்னை ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? என்னைக்கோ போக வேண்டிய ஆள், எதற்காக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார்? நான் 2021 வருடத்துல மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள போய் சேர வேண்டிய ஆளு. பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி நாகர்கோயில இருந்து செட்டிக்குளம் போறேன். ஆமென். கூடங்குளம் போற வழியில இருக்கிற செட்டிக்குளம் போகும்போது காலையில 8:30 மணிக்கு ஒரு பெரிய டாரஸ் வண்டி போயிட்டு இருக்கு. பைக்ல நானும் என் பையனும் டாரஸ் வண்டியை ஓவர்டேக் பண்றேன். ஓவர்டேக் பண்ண உடனே அங்க பெரிய பள்ளம் இருந்திருக்கு ரோட்ல, எனக்கு தெரியல. பள்ளத்துல விட்ட பொத்துட்டு விழுந்தேன். பின்னால டாரஸ் நல்ல ஸ்பீட்ல காலைல 8:30 மணிக்கு வந்துட்டு இருக்கிறான். விழுந்த உடனே ஏசப்பான்னு என் காதுல சவுண்டு கேட்குது. இந்த ஏர் பிரேக் அடிக்கிற சவுண்டு, பிரேக் சவுண்டு தான் ஏசப்பான்னு கண்ணை திறந்தா செத்து மேல போயிட்டோம்னு நினைச்சேன். கண்ணை திறந்து பார்க்கிறேன், என் தலைக்கு மேல இவ்வளவு அடி தூரத்துல லாரி டயர் வந்து நிக்குது. லாரி டயர் எங்க நிக்குது? கண்ணை அப்படி திறந்து தலையை உயர்த்தி பார்க்கிறேன், லாரி டயர் அப்படி நிக்குதுன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எழுப்பி பார்த்தேன், பின்னாடி வந்த லாரிக்காரன் அவன் நேரா வந்து நிறுத்தி இருந்தா என் தலை மேல, எங்க தலை, என் பிள்ளை, என் பையன், பின்னாடி என் பையனை தாண்டி என் தலையில வந்து ஏறி நின்று இருக்கணும். 2 பேரும் ஸ்பாட் அவுட் ஆகிருக்கணும். ஆனா ஆண்டவருடைய கிருபை, எழுப்பி நின்னா அந்த லாரியை பார்க்கிறேன். லாரி நேரா வந்து பிரேக் போடல, லெப்ட்ல உடைச்சு இடது டயர் வயல்ல இறங்கி நிக்குது, வலது டயர் என் தலைக்கு மேல நிக்குது 1/2 அடி தூரத்துல. அவன் நேரா பிரேக்க போட்டிருந்தானா மேல ஏறி தான் நின்றுருக்கும், தலையை தாண்டி இருக்க. தலை இப்படி விழுக, என் தலைக்கு இந்த பக்கம் 1/2 அடி தூரத்துல லாரி டயர் நிக்குது. அல்லேலூயா. அவன் லெஃப்ட் உடைக்காம நேரா உடைச்சிருந்தா நேரா வந்து தலைக்கு மேலதான் நின்றுருக்கும். ஆமென். எப்படி கர்த்தர் பாதுகாத்தார் தெரியுமா? அல்லேலூயா. மே மாசம் கரெக்டா 1ஆம் தேதி சென்னை ஆந்திரால ஒரு ஓபன் மீட்டிங்ல பேசிட்டு வாரேன். ஆமென். செகண்ட் வேவ் கொரோனால 2வது அலை கடுமையாய் பாதித்து இருக்கிற நேரம். ஓபன் மீட்டிங், ஆயிரக்கணக்கான ஜனங்க கூடி இருக்கிறாங்க. முடிச்ச உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, யாரும் கிட்ட வராதீங்க, யாரும் பர்சனலா பாஸ்டர் யாருக்கும் ஜெபம் பண்ண மாட்டாருன்னு கூட சொல்லிட்டாங்க. நான் யாருக்கும் பர்சனலா ஜெபமும் பண்ணல. முடிச்ச உடனே ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி கார்ல ஏறி வந்துகிட்டே இருந்தேன். ட்ரெயின்ல வாரேன். வந்தா திருச்சியில வந்தா ஒரே குளிர் காய்ச்சல். செகண்ட் ஏசில தான் வாரேன். பயங்கர குளிர் காய்ச்சல். குளிர் உள்ள உட்கார முடியல. திருச்சியில 1 மணி நேரம் கிராசிங். வெளியில வந்து உட்கார்ந்து கிடந்தேன் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் ஆளை கூப்பிட்டு ஏசியை குறைக்க சொல்லி, அந்த நாட்கள்ல பிளாங்கெட்லாம் தரல. ஆமென். கொரோனா சமயத்துல பெட்ஷீட் பிளாங்கெட்லாம் ட்ரெயின்ல கொடுக்கல. நான் கொண்டு போன வேட்டி எல்லாத்தையும் போத்திக்கிட்டு குளிர் ஜுரத்தோட வந்து சேர்ந்தேன். ஆமென். நிறைய நாள் ஜுரம். அதுக்கப்புறம் பார்த்தா கொரோனா பாசிட்டிவ், லங்ஸ்ல பாதிப்பு 60%, 50%க்கு மேல லங்ஸ் அவுட். பிரைஸ் எல்லாம். இதுக்கு மேல நிமோனியா வேற அட்டாக் ஆயிடுச்சு. நேரா கொண்டு போய் மே மாசம் 1ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. மூச்சு
ஆக்சிஜன் 10 நாள் ஆக்சிஜன்ல தான் இருந்தேன். என் மனைவி தான் பக்கத்திலேயே இருந்தா. இந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுப்பேன், ஊட்டி விடுவான். அந்த ஊட்டுற நேரம் மாஸ்கை எடுப்பேன், அதுக்குள்ள இறக்கும், மூச்சு வாங்கும். என் பக்கத்து பெட்ல இருந்தவங்க எல்லாம் செத்து பிணமா போயிட்டு இருந்தாங்க. கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்தார். ஏன் என்ன கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே உண்டாகும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், உன்னை ஜீவனோடு வைத்தது பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்ப்பதற்காகத்தான் உன்னை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா. என்னைக்கோ போய் சேர வேண்டிய ஆள், ஏதோ ஒரு விபத்து உன்னை கொண்டு போயிருக்கணும், ஏதோ ஒரு வியாதி பிசாசின் போராட்டம் உன்னை கொண்டு போயிருக்கணும். இதுவரைக்கும் கர்த்தர் உன்னை உயிரோடு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரு. எதற்காக? நீங்க சீவி சிங்காரிச்சு உங்களை அலங்கரிச்சு இஷ்டம் போல வாழ்வதற்கா? இல்ல, பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்ப்பதற்காக. கையை தட்டி சொல்லுங்க, உங்க கண்ணு ஒரு மகிமையை பார்க்க போகுது, உங்க வாழ்க்கை ஒரு மகிமையை பார்க்க போகிறது, ஒரு பிந்தின ஆலயத்தின் மகிமையை. தேவ பிள்ளையே, பின்னால சேர்ல உட்கார்ந்து இருக்கிற வயசான அத்தனை பேரையும் கர்த்தர் பார்த்து சொல்றார், இத்தனை நாளா உங்களை ஆண்டவர் காப்பாற்றி வைத்திருக்கிறாரே. காரணம் என்ன தெரியுமா? உங்க கண்கள் தேவ மகிமையை பார்க்க போகிறது, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது, ஒரு பிந்தின மகிமை, ஒரு பிந்தின ஆலயத்தின் மகிமை. அல்லேலூயா. அன்பகதடகதடா ரகமஹந்தடா ரதனமா ஷேகனபகனபயா. பிந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை, ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய வெளிச்சத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை பார்க்க வைக்க போகிறார். உங்க கண்கள் பார்க்க போது ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீங்க 7:15 எழுதப்பட்டிருக்கிறதை போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் கண்கள் மகிமையை பார்க்க போது, உன் கண்கள் அதிசயங்களை பார்க்க போது, உன் கண்கள் கர்த்தருடைய வல்லமையை பார்க்க போது, உன் கண்கள் பழையவைகளை அல்ல புதியவைகளை பார்க்க போகிறது. உங்க கண்ணால ஒரு புது விஷயத்தை பார்க்க போறீங்க, ஒரு புது எழுப்புதலை பார்க்க போறீங்க, புது ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. உங்க கண்ணால பார்த்த மகிமை அல்ல, முந்தின ஆலயத்தின் மகிமை நீங்க பார்த்தது. இதுவரைக்கும் பார்க்காத பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பார்க்காத பிந்தின ஆலயத்தின் மகிமை, இதுவரைக்கும் பார்க்காத அற்புதம், இதுவரைக்கும் பார்க்காத கர்த்தருடைய கிரியை, இதுவரைக்கும் பார்க்காத எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத ஆச்சரியமான ஒரு கிரியை, ஆச்சரியமான ஒரு கிரியை நான் உன்னிடத்திலே நடப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபனா தரபா தரபா தே ஹர்கதபா ஹர்கததததா ரபனா தரபா தரபா சகரகததததா. அதற்கான ஒரு அக்கினி இப்பொழுது பற்றி வருகிறது, அதற்கான ஒரு மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது. உன்னை பார்க்க போக, நீ பார்க்க போகிற மகிமை இப்பொழுது உனக்குள்ளே இறங்கி வருகிறது. அந்த மகிமை உனக்காக வேலை செய்ய போது. பழையவைகள் எல்லாம் முடிந்து போனது, முன்னிருந்து நினைக்காதே, பூர்வமானது சிந்திக்காதே. இதோ ஒரு புதிய காரியத்தை நான் உனக்காக செய்ய போகிறேன். இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். விடாதீங்க, விட்டு கொடுங்க. இந்த உயிரோடு வைத்திருக்கிறது ராஜா. போய் சேர வேண்டிய எங்களை இதுவரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறீங்களே. நோக்கம் இல்லாமல் ஜீவனை தந்திருப்பீங்க, நோக்கம் இல்லாமல் ஐசு நாட்களை பெருக வச்சிருப்பீங்க, திட்டம் இல்லாமல் எங்களை உயிரோடு காப்பாற்றி வைத்திருக்கிறீங்க. எங்களை வச்சிருக்கிறது அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்ப்பதற்காக அல்லவா? அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை எங்கள் கண்கள் காணணுமே, எங்கள் வாழ்க்கை காணணுமே, எங்கள் இருதயம் பார்க்கணுமே. அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபையிலே, எங்கள் வாழ்க்கையிலே இறங்கி ஆளுகை செய்யணுமே.
Yes, Lord. Hallelujah. ஆமென். கர்த்தருடைய மகிமை நமத்தில் இறங்கி வந்து இருக்கிறது. வந்து ஆளுகை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இந்த மகிமை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல தேவ பிள்ளையை உன்னால விசுவாசிக்க முடியுமானா இந்த பிந்தின மகிமையை காண்பாய். இந்த பிந்தின மகிமையை காண்பாய். இந்த பிந்தின மகிமையை காண்பாய். இந்த பிந்தின மகிமையை காண்பாய். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த பிந்தின மகிமை என்ன செய்ய போகுது? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். நம்பர் 1, புக் ஆஃப் ஜெனீசிஸ். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை படிக்கும்போது சீக்கிரம் படிங்க. ஏற்கனவே 2 துறவை வெட்டினான். முந்தின மகிமை, முந்தின ஆலயத்தின் மகிமை. துறவு வெட்டும் போது முதல்ல ஒரு துறவு வெட்டினான். தண்ணி இல்லாததுனால அடுத்த துறவை வெட்டல. முதல் துறவு வெட்டும் போதே தண்ணி கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. ஆனாலும் வாக்குவாதம், ஆனாலும் போராட்டம். 2வது துறவை, அடுத்த துறவை வெட்டுறான், வாக்குவாதம். அடுத்து பின்னாட்கள்ல ஒரு துறவு, பிந்தின துறவு வெட்டுகிறான். ஆமென். இங்க வேறு ஒரு துறவை வெட்டினார்கள். வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, அப்போ ஆதி நாட்கள்ல வெட்டப்பட்ட துறவு எல்லாம் போராட்டம், வாக்குவாதம். ஆனா இதெல்லாம் தாண்டி அடுத்து ஒரு துறவு வெட்டுறாங்க. அடுத்து ஒரு துறவு தோன்றாங்க. அது கீழே வசனத்தை படிக்கும் போது அடுத்து ஒரு துறவு தோன்றாங்க. அந்த துறவுக்கு என்ன பேர் வைக்கிறான்? ரெகோபோத்னு பேர் வைக்கிறான். என்ன சொல்லி பேர் வைக்கிறான்? கர்த்தர் என்னை பெருக பண்ண, நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி பேர் வைக்கிறான். ரெகோபோத். என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, என்ன பேரு? இந்த துறவை தோண்டின பிற்பாடு இதுக்கு முன்னால தோண்டப்பட்ட துறவுகளுக்கெல்லாம் போராடினவர்கள், வாக்குவாதம் பண்ணினவர்கள், இப்ப அவங்க இருதயத்துல ஒரு நடுக்கம் உண்டாகுது, ஒரு பயம் உண்டாகுது. இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் நிச்சயமா பலப்படுவான், இவன் நிச்சயமா பதவி பெருகுவான். அந்த நாட்கள்ல நாம அழிக்கப்பட வேண்டி இருக்கும், நமக்கு எதிராக இவன் மாறிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வந்து இவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள். இப்ப பேர் வைக்கிறார் ரெகோபோத். கர்த்தரனை பெருக பண்ணினார். இந்த ஆலயத்தின் மகிமை எதற்காக தெரியுமா? உன்னை ஒடுக்கினவர்களுக்கு முன்பாக, உன்னோடு போராடின ஜனத்துக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் எழுப்பின ஜனத்துக்கு முன்பாக, உனக்கு எதிராக வாக்குவாதம் பண்ணின ஜனத்துக்கு முன்பாக உன்னை பெருக வைக்கும்படி இந்த பிந்தின மகிமை வெளிப்பட போகிறது. இந்த மகிமை உன்னை மல்டிப்ளை பண்ணுகிற மகிமை, உன்னை இன்கிரீஸ் பண்ணுகிற மகிமை, உன்னை பெருக பண்ணுகிற மகிமை. இந்த மகிமை அபிஷேகத்தை பெருக வைக்க போது, இந்த மகிமை உனக்குள்ள இருக்கிற வல்லமையை பெருக வைக்க போது, கிருபையை பெருக வைக்க போது, உன் ஆசீர்வாதத்தை பெருக வைக்க போது, உன் சமாதானத்தை பெருக வைக்க போது, உன் எல்லைகளை பெருக வைக்க போது, ஆத்மாக்களை பெருக வைக்க போது. இந்த ஊழியத்துல தீர்க்க தரிசனமாய் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மகிமை ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போது. அல்லேலூயா. இந்த ஊழியம் பெருகும், நீங்க பெருகுவீங்க, உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, ஆசீர்வாதம் பெருகும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும், வல்லமை பெருகும், அபிஷேகம் பெருகும், வளங்கள் பெருகும், கிருபைகள் பெருகும். தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள்
யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனா பிந்தின ஆலயத்தின் மகிமை, ஒரு மகிமை தாவீதோடு கூட இருந்துச்சு. அதனால வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நெடுநாள் யுத்தம் நடந்தாலும் நாளுக்கு நாள் சவுலும் அவன் குடும்பமும் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டார்கள். ஆனால் தாவீதோ வர டே பை டே he is increased. அவன் பெருகிக் கொண்டே இருந்தான். தாவீது வளர்ந்து கொண்டே இருந்தான். வாழ்க்கையில போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும், பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இதன் மத்தியில நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை வளர வைத்துக் கொண்டே இருக்க போகிறார். இந்த மகிமை உங்களை பெருக பண்ணி கொண்டே வைக்க போகிறது. ஹalleluya ஹalleluya. உங்களை பெருக பண்ணுகிற வல்லவர், இந்த வல்லமை உங்களை பெருக பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இரண்டாவது, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ண போது தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை படிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 28வது வசனம், பராக்கிரமசாலியாகிய சிம்சோனை இங்க பார்க்கிறோம். இவன் வாழ்க்கையில இதுக்கு முன்னால எத்தனையோ போராட்டங்களை பார்த்தவன், எத்தனையோ சத்துருக்களை பார்த்தவன். ஒரு முறை 300 நிறைய பிடிச்சு கொண்டு வந்து வாழ பந்தத்தை கட்டி அதை அந்த அமேன் சத்துருக்களுடைய பெலிஸ்தியருடைய வெள்ளாமைக்குள்ள அனுப்பி எல்லாத்தையும் தீ கொளுத்தினான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு முறையும் 500 பேர் 1000 பேரை கொன்றான். ஒரு முறை சொல்றான், கழுதையின் தாடை எழுப்பினாலே நான் 1000 பேரை கொன்றேன் என்று சொல்றான். ஆமென். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு கூட்டத்தை கொன்று குவித்தவன், சத்துருக்களை அழித்தவன், இப்பொழுது பலத்தை இழந்து கண்ணு பிடிக்கப்பட்டவனா கட்டப்பட்ட அனுபவத்துல கிடக்கிறான். இப்ப கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை பலப்படுத்தும். ஒரே தீர்வாக, ஒரே அடியாக ஒரு தீர்வை உண்டாக்கும்படியாக இவன் நினைச்சான். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, என்னையே இந்த ஜனம் இப்படி செய்யுமானா? எனக்கு பின்னால ஒரு சந்ததி, ஒரு பலவீனப்பட்ட சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. பராக்கிரமசாலியாகிய என்னையே இந்த ஜனம் கட்டி வைத்து கண்ட பிடிங்கி இருப்பாங்கன்னா, எனக்கு பின்னால வருகிற ஒரு கூட்ட சந்ததி பலவீனப்பட்ட சந்ததியா, உலகத்தை அனுபவிக்கிற சந்ததியா, வெளிப்பாடு இல்லாத சந்ததியா, தேவனை அறியாத ஒரு சந்ததி, தேவனை தேடாத ஒரு சந்ததி வந்து கொண்டிருக்கு. அந்த சந்ததி பாதிக்கப்படக்கூடாது. அந்த சந்ததியை இந்த சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக இப்ப கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஒரே அடியா இங்க கூடி இருக்கிற அத்தனை பெலிஸ்திய விஐபி பராக்கிரமசாலிகளையும் தேவ மக்களையும் ஒரே அடியா அழித்து போடுவதற்கு என்னை பலப்படுத்தும். பிந்தின பலன், பிந்தின மகிமை கர்த்தரை பலப்படுத்தினார். ஒரே அடியாக, ஒரே தீர்மையாக அன்றைக்கு சத்துருக்களை அவன் அழித்தான். கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த 50 நாள் உபவாச ஜெபத்துல ஒரே அடியாக, ஒரே தீர்வாக நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன் போராட்டங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார், ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாத பலவீனத்தின் ஆவியே வெளியேறு, வெளியேறு. Get out in the name of Jesus. ஒரே அடியாக ஒரு தீர்வு உண்டாகட்டும், ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. தீராத பிரச்சனைகள் தீர்க்கப்படட்டும். நீண்டு கொண்டே போகிற போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும், முடிவுக்கு வரட்டும். தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத போராட்டங்கள், தீர்க்க முடியாத வழக்குகள், தீர்க்க முடியாத கேஸ் இயேசுவின் நாமத்திலே ஒரே அடியாக, ஒரே தீர்வையாக இன்றைக்கு தீர்க்கப்படுவதாக.
இந்த ஆலயத்தின் மகிமை ஒரு தீர்வை உண்டாக போகிறது. ஒரே தீர்வையாக போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. இனி இந்த போராட்டம் தொடர்வதில்லை. இன்று காண்கிற எதிர்ச்சியை காண்பதில்லை. விடமாட்டேன், தொடருவேன், பிடிப்பேன், தொடருவேன், பிடிப்பேன். உன் பின்னால வந்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிய, பொல்லாத இச்சைய, பொல்லாத உலகத்தின் ஆவிய, பொல்லாத போராட்டங்களை கர்த்தர் ஒரே அடியால் அடிக்கிறார். மூன்றாவது காரியத்தை ஆண்டவர் சொல்றார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க, முடிச்சிரும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாம போனாலும் இந்த பிந்தின அடையாளத்தை காணும் போது கண்டிப்பா நம்புவாங்க. முந்தின அடையாளம் என்ன? யாத்திராகம புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகத்துல மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது முதல்ல கையில இருக்கிறது என்ன? கோல். கையில போடு. என்ன பண்ண? கீழே போட்ட உடனே என்னவா மாறுது? சொல்லுங்க. கோலை கீழே போட்ட உடனே என்னவா மாறுச்சு? மறுபடியும் அதை பிடிச்சு எடுன்ற போல இதை போய் அந்த ஜனங்களுக்கு முன்னால செய். போறா, சுத்தி ஜனங்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களா சூழ்ந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. போனவன் வந்திருக்கிறான். எப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவன் வந்திருக்கிறான்னு சொல்லி சூழ்ந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப மோசே கையில இருக்கிற போல கீழே போடுறான். பாம்பா மாறுது. பிடிச்சு எடுக்கிறான். மறுபடியும் போலாம் மாறுது. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இது இங்க இருக்கிற மந்திரவாதிகளும் செய்வாங்கப்பா. அங்க பார்த்துருக்கிறோம். இங்க வித்தகாரங்க இருக்கிறாங்க. அவனும் இதே தான் செய்யலாம். கர்த்தர் அனுப்புறாருன்னா நீ கர்த்தர் அனுப்புனாருன்றதுக்கு எதுவும் அடையாளம்? இதை எங்களால எப்படி நம்ப முடியுது? அவனும் செய்யறான். அல்லேலூயா. இப்ப அடுத்தது கர்த்தர் சொல்றார், உன் கைய மடியில போ. உன் கைய இப்ப வெளியில எடுத்தா கை எப்படி இருக்கு? சொல்லுங்க, கை எப்படி இருக்கு? குஷ்டம்னா யூதர்களுக்கு என்னது? பயங்கரமான அலர்ஜி, அருவருப்பு. குஷ்டரோகிய வீட்டுல பெத்த அப்பாவா இருந்தாலும், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் குஷ்டரோகி வந்துருச்சுன்னா, மிரியாம் குஷ்டரோகி ஆனால் பாலத்துக்கு புறம்பதான் வச்சிருந்தாங்க. துரத்திடுவாங்க. எல்லையை விட்டு பாளையத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அத மீறி அவன் உள்ள வந்தா கல்லால அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. அப்படிதானே? குஷ்டம் யூதர்கள் மத்தியில் அவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் குஷ்டம். அந்த குஷ்டம் அன்னைக்கு குணமானதாக எந்த ஒரு அத்தாட்சி ஆதாரமும் இல்லை. குஷ்டரோகம் அவ்வளவு கொடுமையான வியாதி, அருவருப்பான வியாதி. குஷ்டரோகம் வந்துட்டா கர்த்தர் அவனை கைவிட்டுட்டார், வெறுத்துட்டார், கர்த்தர் அடிச்சுட்டார் நினைக்கிற அளவுக்கு குஷ்டம். உசியா ராஜா என்ன பண்ணா? ஆசாரியர்கள் செய்கிற வேலைய உசியா ராஜா செய்த உடனே கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? அடித்தார். உடனே என்ன உண்டாச்சு அவனுக்கு? இல்ல, சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாச்சு? குஷ்டம். குஷ்டம் உண்டாச்சுல கர்த்தர் அடிச்சு, கர்த்தர் அடித்த மனிதன் அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்ப எல்லாம் சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மோசே கையை போட்டு அப்படி காமிச்ச உடனே மோசே கை குஷ்டம். மோசே கையில என்ன இருக்கு? இப்போ குஷ்டம். குஷ்டம் உடனே என்ன பண்ணிருப்பாங்க? சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? 2 ஸ்டெப் பின்னால குஷ்டம், குஷ்டம் சொல்லிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. கைய மடியில போட்டு எடுத்த உடனே குஷ்டம். இந்த சூழ்ந்து இருக்கிற ஜனெல்லாம் குஷ்டத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிருக்கோம்? தெரிச்சு விலகி இருக்கும். இவன் குஷ்டம், கல் எங்க கிடக்குது தேடி இருக்கும். கொல்றதுக்கு, அடிச்சு கொல்றது குஷ்டம். ஆனா மறுபடியும் மடியில கைய போட்டு திரும்ப எடுக்கிறான். குஷ்டம் இல்லை. இத பார்த்தாங்க. குஷ்டம் மாறினதா சரித்திரமே இல்லையே.
குஷ்டம் உள்ளவனை நாம ஊருக்கு வெளியில வச்சிருக்கிறோம். எத்தனையோ பேரை கல்லால அடிச்சு கொண்டு போட்டிருக்கிறோம். அவன் குஷ்டம் மாறின சரித்திரமே இல்லை. ஆனா இங்க இவனுக்கு குஷ்டம் மாறி இருக்குன்னா இது உண்மையில யாராலையும் செய்ய முடியாது. இது தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். இது தேவனுடைய வல்லமை. இவனை தேவன் தான் அனுப்பி இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், முந்தின அடையாளத்தை பார்த்து நம்பாட்டினாலும் இந்த அடையாளத்தை பார்த்து நம்புவார்கள். என்ன அடையாளம்? பிந்தின அடையாளம். பிந்தின ஆலயத்தின் மகிமை ஒரு அடையாளத்தை செய்ய போகிறது. என்ன அடையாளம்? மனிதனால் கூடாதவைகளை செய்து முடிக்க போகிறது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னது போல உங்க வாழ்க்கையில மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் அடையாளமாய் செய்து முடிக்க போகிறார். ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். பிந்தின மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை உங்களுக்குள்ள ஒரு அடையாளத்தை உண்டாக்க போகிறது. விட்டு கொடுப்போமா எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு விட்டு கொடுப்போம். ஒரு அடையாளத்தை கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறது. இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை உங்களையே ஒரு அடையாளமாய் மாற்ற போகிறது. உங்களை ஒரு அடையாளமாய் நிறுத்த போகிறது. உங்களை பார்க்கிறவங்க மெய்யாகவே இவன் தேவ மனுஷன் என்று சொல்லும்படியாக, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும்படியாக, இவங்க ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லும்படியாக ஆமே ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறது. நீங்க ஒரு அடையாளமாய் மாற போறீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு அடையாளத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அடையாளத்தை செய்ய போகிறார். விட்டு கொடுப்போமா? பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். பிந்தின ஆலயத்தின் மகிமை அல்லேலூயா. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. 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 அல்லேலூயா. ஒரு அக்கினி பற்றி வருவதாக, பிந்தின ஆலயத்தின் மகிமை இணைந்து வருவதாக, பிந்தின ஆலயத்தின் மகிமை இணைந்து வருவதாக. அடையாளமாய் நிறுத்துங்கப்பா. ஒரு அடையாளத்தை செய்யுங்கப்பா. ஒரு அடையாளத்தை செய்யுங்கப்பா.
பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் அன்றாட வல்லமைகள் அழியட்டும். ஒரே அதிகாரிகள் தீர்வு உண்டாகட்டும். ஒரே அதிகாரிகள் தீர்வு உண்டாகட்டும். இன்று காத்து ஒதுக்கியவர் இது காணாதபடிக்கு ஜனத்தின் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாவதாக. செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்கு இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்கு இருக்கிறார். Oh